Hallelujah. Praise the Lord. உங்களோட சத்தம் போதாம இருக்குது. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். ஆமென். உங்களோட உள்ளத்தை திறந்து அவரோட பேசுங்க. Just open your heart, open your mouth. Yes, அவரோட பேசுங்க. Jesus, உங்களோட பிரசன்னம் தான் எனக்கு தேவை. I need your presence. ஒரு மனிதனை பார்க்க நான் வரல, ஒரு ஊழியக்காரனை பார்க்க நான் வரல. நான் வந்தது உங்களை பார்க்க. நான் வந்தது உங்களை பார்க்க. Jesus, I need your presence. I need your presence. Thank you, Master. Thank you, Master. யாரெல்லாம் உண்மையா சொல்றீங்களோ சிஸ்டர், உங்களை சந்திக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா அவரை நோக்கி உங்க பிரசன்னம் தான் எனக்கு தேவை, உங்க அன்பு தான் எனக்கு தேவை, உங்க இறக்கம் தான் எனக்கு தேவை அப்படி என்று சொல்றீங்களோ, உங்களை சந்திக்க இயேசு வருவார். இந்த கூட்டம் முடிகிறதுக்கு இடையில உங்களை சந்திக்க இயேசு வருவார். Thank you, Holy Spirit. என்னை சுத்தி ஒரு மின்சார வல்லமை இறங்கி வருகிறது. Thank you, Holy Spirit. வெளியால இருந்து யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, வீட்டுக்குள்ள இருந்து யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்களை சந்திக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். Jesus, Jesus. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மான்னு சொன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா, இம்மானுவேல் சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Thank you, Holy Spirit. Urama shakalava durava shalava, uramandarava shalava, rigadarava shalava. Pray, pray, pray. Somebody pray in the mighty name of Jesus. Yehovah Shammah, in the mighty name of Jesus. Emmanuel, in the mighty name of Jesus. Spirit, ஒரு மின்சாரம் போன்ற வல்லமை நம்முடைய திருச்சபைக்குள்ளே ஊடுருவி வருகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடந்து வந்திருக்கிறார். யெகோவா ஷம்மா, யெகோவா நிஷி, யெகோவா ரஃபா, யெகோவா ஹோசேனு, யெகோவா மெகாதிஷ், எல் ஷடாய், எல் ஷடாய். His name is El Shaddai. His name is Jehovah Nishi. சகோதரி, சகோதரா, இந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. இது ஆசீர்வாதமான நேரம், ஆசீர்வாதமான நேரம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் அருளி இருக்கிறார். Jesus, Jesus, Jesus.
worship him.
ஒரு காரியம், ஏதோ ஒரு சேல்ஸ், ஏதோ குறைவுபட்டு கவுண்டிங் ஏதோ குறைவாய் காணப்படுகிறது. ஐ டோன்ட் நோ, என்னன்னு எனக்கு விளங்குதில்லை அந்த மெடிக்கல் வைஸ். பட் அந்த ரத்தம் சம்பந்தமான அந்த வியாதியை ஜீசஸ் இப்பொழுது சுகமாக்குகிறார். கரங்களை தட்டி. Thank you, Holy Spirit. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. Every demon's out in the mighty name of Jesus Christ. Jesus. Jesus. Yehovah Shammah. சகல பாவங்களை நம்மை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரப்படி அவரே. எல்லாரும் வாய்களை திறங்க. ஜீசஸ் உங்களை துக்கப்படுத்திய மாட்டீங்க, தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை பண்ணீங்க, துணிகரமான பாவங்களை பண்ணீங்க, அறியாமையின் பாவங்களை பண்ணீங்க. ஜீசஸ் உம்முடைய இரத்தத்தின் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து மகா பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே,
யெகோவா தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த அப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் ஆசீர்வதியும். இந்த பானத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் சரீரத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தம், ஆரோக்கியம், பலன் எங்களுக்குள் உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் என் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். சத்தியவரருடைய வார்த்தை இது. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவோம். யெகோவா ஷம்மாண்டா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்கிறது, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் போற நாட்கள் வந்து விட்டது. இயேசு சீஷர்களை விட்டு போற நாட்கள் வந்து விட்டது. சீஷர்களுக்கு ஒரே கவலை, ஒரே பதட்டம், எங்களுடைய எஜமான் எங்களை விட்டு போகிறாரே என்று சொல்லி. ஆனா அந்த பயத்தை நீக்கும்படியாக ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Oh Jesus, Jesus. Listen.
ஏசாயா 41:10 யெகோவா தேவன் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இதோ சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்களை விட்டு பிரியாத சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன். கரங்களை தட்டி. இதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. அது இயேசுவோ, பிதாவாகிய தேவனோ, பரிசுத்த ஆவியானவரோ யாரா இருந்தாலும் சரி, அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் எங்க போனாலும் நம்மோடு கூட, நமக்கு தெரியாமலே நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் 3 பேரும் உங்களுக்குள்ளே வந்து உங்களோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதனாலதான் அவருடைய பேர் யெகோவா ஷம்மா. என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. அவரை வர்ஷிப் பண்ண, அவர் ஆராதிக்க அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஆராதனையில கலந்து நம்மோடு கூட இசைந்து வருகிற தெய்வம். அல்லேலூயா. His name is Jesus. His name is Jehovah Shammah. His name is Holy Ghost. Hallelujah. Hallelujah. Oh, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. What a mighty God we serve. Hallelujah. 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 Listen. ஜெபிக்கிற மனிதன் தேவனிடத்தில் இருந்து ஒரு பதிலை கொண்டு வருவான், ஒரு தேவ செய்தியை கொண்டு வருவான். ஒரு போதகர் தேவனிடத்தில் இருந்து ஒரு தேவ செய்தியை கொண்டு வருவார். ஆனா அவர் ஆராதிக்கிற தேவ மனிதன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் தேவனையே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள். சும்மா பரலோகத்தில் இருக்க முடியவே இல்லை, அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே கூடி போக முடியாம இருந்தது. எல்லாரும் பிளாட் எல்லாரும் கீழே விழுந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஷம்மாவினுடைய வல்லமை, யெகோவாவின் வல்லமை. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா சேனு உருவாக்குற தேவன். என்னெல்லாம் இல்ல, நம்ம குடும்பத்துல என்ன இல்லை என்று சொன்னாலும் அதை உருவாக்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? புதிய சிருஷ்டிகள், நியூ கிரியேஷன். அல்லேலூயா. நம்ம புது படைப்பு, புது சிருஷ்டி. காரணம் யெகோவா ஷம்மா நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட பேட் கேரக்டர்ஸ், பிழையான சுபாவங்கள், பிழையான நடத்தைகள், பிழையாக வாழ்ந்தவர்கள், உலகத்தோடு ஒத்துவேஷம் தரித்தவர்கள் நாம். ஆனால் யெகோவா ஷம்மா நமக்குள்ள வந்ததால நம்ம இப்ப புது சிருஷ்டி ஆகிட்டோம். கரங்களை தட்டுங்க. ஒரு மனிதனுக்குள்ள யெகோவா ஜீசஸ் வந்துட்டாரண்டா, அந்த மனுஷனுடைய சுபாவம் மாறிடும் ஐயா, மாறிடும். ஒரு மனிதனுடைய மனதை தேவன் ஆளுகை செய்தால் அவனுடைய மனம் மாறிடும். கண்களை ஆளுகை செய்தால் கண்கள் மாறிடும். நாவை
உள்ளுக்கு வந்துட்டாங்களா? ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்கு வந்துட்டாங்களா? ஜெகோவா ஷம்மா உள்ளுக்கு வந்துட்டாரா? வாழ்க்கை மாறிடு சிஸ்டர், வாழ்க்கை மாறிடு, வாழ்க்கை மாறிடு. டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு, எஸ், வரிப்பணம் அடிக்கிறவர், அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. சகேயு அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. எப்ப தெரியுமா? அவனோட வீட்டுல இயேசு போன பாருங்க, அப்பவே அவன் சொல்லிட்டான், நான் யார்கிட்டயாவது கொள்ளையடிச்சிருந்தா அது 4 மடங்கா திருப்பி கொடுத்துறான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாற்றம். ஏன் தெரியுமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ஒசினு, யெகோவா மெகதீஷ் சகோயினுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். நாங்க எல்லாம் பார்த்தோம், வீட்டுக்குள்ள தான் பிரவேசிச்சண்டு, ஆனா சகேவுக்குள்ளேயே பிரவேசிச்சிட்டார். கரங்களை தட்டி என்ன ஒரு நபரிடத்துல இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டாரோ அந்த நபருடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிரும், மாறிடும். இதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இதைத்தான் சொல்ல சொன்னார். யெகோவா ஷம்மா தான், ஆனா நான் உங்களோடு கூட வந்துட்டா உங்க வாழ்க்கை மாறிடும். இன்னும் உங்க வாழ்க்கை மாறலையா? இன்னும் உங்க சிந்தைகள் மாறலையா? இன்னும் உங்க உணர்ச்சிகள் மாறலையா? இன்னும் உங்கள் பார்வைகள் மாறலையா? இன்னும் உங்கள் வார்த்தைகள் மாறலையா? யெகோவா ஷம்மா உங்களோடு வரல சிஸ்டர், உங்களோடு வரல பிரதர். லிசன், உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் பேச்சு மாறணும், உங்கள் பார்வை மாறணும், உங்கள் உணர்ச்சி மாறணும், உங்களுடைய இதய துடிப்பு மாறணும். ஏண்டா அவருடைய பெயர் யெகோவா ஷம்மா. அவன் உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டா, நம்மோட வந்துட்டா, நம்ம வாழ்க்கை மாறிடும் என்று வேதம் தெளிவா சொல்லுது சிஸ்டர். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னா. இன்னைக்கு ஊழியர்களுடைய வாழ்க்கை மாறல. ஏன் தெரியுமா? யெகோவா ஷம்மா அவங்களோட கூட நடக்கிறது இல்லை. விசுவாசிகளுடைய வாழ்க்கை இன்னும் மாறல. ஏன் தெரியுமா? யெகோவா ஷம்மாவை எப்பயோ ஒரு வருஷம் கைப்பிடிச்சீங்க, இப்ப கைய விட்டுட்டீங்க. அதான் உங்க வாழ்க்கை மாறவே இல்லை, உங்க மனம் மாறவே இல்லை, உங்க சின்ன மாறவே இல்லை. எப்பயோ ஒரு நாள் பிடிச்சீங்க, எப்பயோ ஒரு நாள் சாட்சியா வாழ்ந்தீங்க, எப்பயோ ஒரு நாள் பரிசுத்தமா வாழ்ந்தீங்க, எப்பயோ ஒரு நாள் ஆண்டவருக்கு சரியாக வாழணும் என்று துடிப்பு இருந்தது. இப்ப இல்லை. ஏன் தெரியுமா? யெகோவா ஷம்மா இப்ப உங்களோட வரலையே. யெகோவா ஷம்மா வந்துட்டா. ஆண்டவர் சொல்ல சொன்னா, நான் உங்களோட இருந்தா என்ன சைன் தெரியுமா? என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க சாட்சியா வாழுவீங்க. வாழ்க்கையில, வார்த்தையில, பார்வையில, உணர்ச்சியில நீங்க பரிசுத்தமா வாழுவீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன், அதனாலதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். யெகோவா ஷம்மா. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். என்னையா? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்பயா? ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு. அதுதான் பிதாவின் ஆவியானவர், அதுதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அவருடைய நாமம் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பொழுது நீங்க எப்படி இருப்பீங்களா? சொந்த இடத்துல, ஊர்ல, உலகத்துல எல்லாம் நீங்க சாட்சியை காத்துக்கொள்வீங்களா? சாட்சியா வாழுவீங்களா? யெகோவா ஷம்மா வந்துட்டா சாட்சி முக்கியம் சிஸ்டர், சாட்சி முக்கியம் பிரதர், தம்பி, சாட்சி முக்கியம். யெகோவா ஷம்மா வந்ததுக்கு அடையாளமே உங்க வார்த்தையில, உங்க வாழ்க்கையில சாட்சி. அதுதான்
யெகோவா ஷம்மா வந்ததுக்கு அடையாளம். அப்போஸ்தலர் 2:8 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் யெகோவா ஷம்மா உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க வல்லமையை மட்டும் பெற்றுட்டு அலங்கோலமா அயோக்கியமா திரிவீங்கண்டில்ல, நீங்க வல்லமையை பெற்றா சாட்சியா வாழுவீங்களா, சாட்சியா வாழுவீங்களா. தம்பி படிச்சார், வல்லமை உண்டு உண்டு, எஸ் உண்டு, ஆனா சாட்சி இருக்குதா? பேச்சில, பார்வையில, வாழ்க்கையில சாட்சி இருக்குதா? 86ல சாட்சியா வாழணும் பிரதர், 96ல அது பறந்துட்டு பிரதர். எப்பயோ ஒரு நாள் முட்டி போட்டோம் பிரதர், இன்னைக்கு நான் முட்டி கொண்டிருக்கிறோம் பிரதர். சாட்சி போயிட்டுதா? யெகோவா ஷம்மா உங்களோட இல்ல. அந்த பக்தன் அழகா பாடி இருக்கிறார், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும், அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். யெகோவா ஷம்மா நம்மோட இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஜீசஸ் நம்மோட இருக்கிறாரா? ஹோலி ஸ்பிரிட் நம்மோட இருக்கிறாரா? அந்த நிச்சயம் இருந்தா நீங்க பாக்கியவான்க, நீங்க பாக்கியவாதிகள். அப்போஸ்தலர் 2:8 என்ன? சாட்சியா வாழணும், சாட்சியா வாழணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ளே சாட்சியா வாழ்ந்த சிலரை பார்த்தோம். பக்தியற்றவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை உடைய ஒரு மனுஷன் சாட்சியா வாழ்ந்தான். ஐயா சாட்சியா வாழ்ந்தான். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் பிரதர், அந்நிய பாஷையை பேசுறோம் பிரதர், கையெல்லாம் குலுங்குது பிரதர், எஸ் ஓகே, ஆனா சாட்சி இருக்குதா? சாட்சி இருக்குதா? அதான் தேவை. யெகோவா ஷம்மா நோவாவோட இருந்தா பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரமா முடிக்கிறேன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல், பக்தியற்றவர்கள் உள்ள உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி, ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. அல்லேலூயா. பக்தியற்றவர்கள், அவபக்தி உள்ளவர்கள், இவர்கள் மத்தியிலே நோவா சாட்சியா வாழ்ந்தான். பக்தியற்றவர்கள் மத்தியில எப்படி பிரதர் நாங்க சாட்சியா வாழ்றது? கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போகணும், கம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒத்த வேஷம் தனிக்கணும் அண்டி. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க சொல்லுறது அவங்களுக்கு தகுதி இல்ல பிரதர், தகுதியே இல்ல சிஸ்டர். ஒத்து போக கூடாது. அவபக்தி உள்ளவர்கள் மத்தியிலே நோவா தாத்தா இருக்கிறாரே, அந்த தாத்தா சாட்சியா வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கர் மத்தியிலே லோத்து சாட்சியா வாழ்ந்தான் சிஸ்டர். வாசிப்போம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 6 தொடக்கம் 8 வரை. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை, சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அதுகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில், அக்கிரமக்கார துன்மார்க்கருக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு, அவர்களுடைய காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, நாள்தோறும் டெய்லியா அவங்களோட அக்கிரம கிரியைகளை பார்த்து 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 கேட்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தியற்றவர்கள் மத்தியிலே நோவா சாட்சியா வாழ்ந்தான். துன்மார்க்கர் மத்தியிலே லோத்து சாட்சியா வாழ்ந்தான். ஐயா அவங்களுக்குள்ள ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது.
ஆவியானவருடைய அசைவு இருந்தது. அவங்க பயபக்தியா நாங்கெல்லாம் ஆண்டவரை பெறோம், அப்பப்ப சாட்சியா வாழ்ந்துட்டு அப்பப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாட்சி கேடாய் நடந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை உருட்டி கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கிறோம். அது வடிவல்ல, அது அழகில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அது அழகில்ல. நாங்க சாட்சியா வாழணுமா? சாட்சியா வாழணுமா? எங்கெங்கெல்லாம் சாட்சியா வாழணும் தெரியுமா? பக்தியற்றவர்கள் மத்தியில சாட்சியா வாழணும், துன்மார்க்கர் மத்தியில சாட்சியா வாழணும். இன்னொன்று சொல்லி தரவங்களுக்கு வேலை செய்யற ஸ்தலத்துல சாட்சியா வாழணும். வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு, பரிசுத்த ஆவியானவர் அவனோடு, யெகோவா ஷம்மா அவனோடு, ஜீசஸ் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், அவனை தனக்கு ஊழியக்காரனும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் மாற்றி, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் வேலை செய்யற ஸ்தலம் ஐயா, யோசேப்போட பரிசுத்த ஆவியானவர் யெகோவா ஷம்மா இருந்தார் 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 வேதம் சொல்லுது. ஆனா அந்த ஷம்மா இருக்கும் பொழுது சும்மா இருக்க கூடாது, ஷம்மாவை சரியாக காப்பாத்திடணும். ஹல்லேலூயா. ஷம்மாவை துக்கப்படுத்திட கூடாது. ஹல்லேலூயா. யெகோவாவை துக்கப்படுத்திட கூடாது. ஹல்லேலூயா. பாருங்களேன், யோசேப்போடு யெகோவா ஷம்மா இருக்கிறார். போத்திபாருடைய மனைவி கண் போடுறாங்க. ஆனாலும் அந்த வேலை ஸ்தலத்துல யோசேப்பு தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவர்கள் வேலை ஸ்தலத்துல சாட்சியை காத்து கொள்றாங்களா? காத்து கொள்றாங்களா? கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. இந்துக்கள் சாட்சியா வாழுவான், கிறிஸ்தவன் கள்ள சைன் வச்சுட்டு போவான், இல்ல சைனே பண்ணாம போவான், இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல ஏதாவது அவன் தான் பிளவுறவனா இருப்பான். இந்துக்கள் சரியா நடப்பாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க, சாட்சி இல்லாத வாழ்க்கை. இவங்க வந்துட்டு எப்படி படிப்பாங்க தெரியுமா? யெகோவா ஷம்மா கூட இருப்பவரே, கூட இல்ல கூடைக்குள்ளேயும் வர மாட்டார். நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். வேலை ஸ்தலத்துல சாட்சியை காத்துக்கொள்ளணும், ஆபீஸ்ல சாட்சியை காத்துக்கொள்ளணும், பிசினஸ்ல சாட்சியை காத்துக்கொள்ளணும், எல்லாத்திலையும் சாட்சியை காத்துக்கொள்ளணும். தேவ பக்தியற்றவர்கள் மத்தியில சாட்சியை காத்துக்கொள்ளணும், துன்மார்க்கர் மத்தியில சாட்சியை காத்துக்கொள்ளணும். நாங்க வேலை செய்யற இடத்துல சாட்சியை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்றும், தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, இந்த தானியேலுக்குள்ளதான் விசேஷித்த ஆவி இருக்குதுன்னு ராஜா கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. புறஜாதி மத்தியில, நாடு கடத்தப்பட்ட புறஜாதிகள் மத்தியில தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவிய தானியேல் காத்து கொண்டான். அந்த ஆவியோட பேர் என்ன தெரியுமா? யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலோடு கூட இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பாபிலோனுக்கு சங்கிலியால கட்டிக்கொண்டு தானியேலை இழுத்துக்கொண்டு போகக்குள்ள ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாரையும் என்ன செய்றாங்க? அப்படியே கூட்டிட்டு போறாங்க, சங்கிலியில கட்டி கூட்டிட்டு இழுத்துட்டு போறாங்க. எங்க இருந்து எங்க ஃபிளைட்லயா போறாங்க? இல்ல, நடத்தியே கொண்டு போறாங்க இஸ்ரவேல்ல இருந்து பாபிலோன் வரைக்கும். ஆனா அந்த கட்டுக்குள்ளையோட யெகோவா ஷம்மா, என்னோடு வருபவரே. அல்லேலூயா.
கூட ஷம்மா போறார், யெகோவாவும் போறார். அந்த தானியேலுக்குள்ளதான் விசேஷித்த ஆவி இருந்துச்சு சிஸ்டர், விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் சொல்றான், புறஜாதிகளுடைய இந்த ராஜ போஜனத்தால நான் தீட்டுப்படுத்த கூடாது, என் சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தான் தெரியுமா அந்த தானியேல்? யெகோவாவுக்கு சாட்சியா வாழ்ந்தான், ஷம்மாவுக்கு சாட்சியா வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தானியேலை சிங்கத்துல போட்டாலும் சரி, சிங்கத்துல வாய்க்குள்ள தள்ளினாலும் சரி, எதுவும் தானியேலை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பாட்டுல யெகோவா ஷம்மா, ரோட்டுல அடியை வாடி அடியை போடா என்ற சண்டை. புறஜாதிகள் மத்தியிலே சாட்சி, வேலை ஸ்தலத்திலே சாட்சி, பக்தியற்றவர்கள் மத்தியிலே சாட்சி, துன்மார்க்கர் மத்தியிலே சாட்சி, எதிரிகள் மத்தியிலே என் சாட்சியா வாழும் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எஸ்தர் 3வது அதிகாரம் 1-6 வரை. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகானுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆமானை கண்டா நமஸ்கரிக்கணும், சல்யூட் அடிக்கணுமா? அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. மொர்தெகாய் யார் தெரியுமா? யார் தெரியுமா? பாவக்கு அப்படிலங்க மாதிரி ஒரு காயா? அது என்ன ஒரு காயா? மொர்தெகாயா? மொர்தெகாய் என்கிற மனிதன், அவன் ஒரு யூதன். அவனோடு யெகோவா ஷம்மா இருந்தார், அவனோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் என்ன செய்யறான் பாருங்க, ஜனங்களை ஒரு மாமிசமானவனை நான் வணங்குறது இல்லை, எந்த ஒரு மனிதனையும் கை கும்பிட்டு வணங்குறது இல்லை. நான் யூதர்கள் அப்படித்தான் வணங்கவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படித்தானா? அதை நம்ம கேட்டு பார்க்கணும். வாசனை. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவருடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரு ராஜாவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எதிர்ப்போடு வந்துச்சு, சாதாரண எதிர்ப்பு இல்லை, ஜனங்களையே யூத ஜனங்களையே அழிக்கிற எதிர்ப்பு. அந்த சத்தமும் அந்த எதிர்ப்பும் வந்த பிற்பாடும் தேவ மனிதனா இருக்கிற மொர்தெகாய் ஆமான வணங்கினதே இல்லை. நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்திலேயே ஆமானை ராஜா தொங்க வச்சு விட்டுட்டா. அல்லேலூயா. எதிரிகள் மத்தியில சாட்சியா வாழணும், துன்மார்க்கர் மத்தியில சாட்சியா வாழணும், தேவ பக்தியற்றவர்கள் மத்தியில சாட்சியா வாழணும், வேலை செய்யற ஸ்தலத்துல சாட்சியா வாழணும், புறஜாதிகள் மத்தியில சாட்சியா வாழணும். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நாங்க வந்து உங்களுக்குள்ள வாசம் செய்வோம். யாரை பார்த்து சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் சாட்சியா வாழ்றவங்களை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றீங்களோ உங்களோட கர்த்தர் பேசுறார், உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார்.
சிஸ்டர் உங்களோட தான் பேசுறாங்க. பிரதர் உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார். தம்பி தங்கச்சி உங்களோட தான் பேசுறார். யாரெல்லாம் சாட்சியா வாழ்றீங்களோ ஏசாயா 41:10 அது உங்களுக்கு தான் சொந்தம். மத்தேயு 28:20 அது உங்களுக்கு தான் சொந்தம். யோவான் 14:14 அது உங்களுக்கு தான் சொந்தம். யோவான் 14:23 அது உங்களுக்கு தான் சொந்தம் சிஸ்டர். ஏன்னா அந்த ஷம்மாவை, அந்த யெகோவாவை நீங்க சரியாக காத்துக்கொள்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிட்டு என்னோட சேர்ந்து படிங்க. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா நம்மளோட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? யெகோவா ஷம்மா நம்மளோட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை வேலி அடைத்து அவர் காத்துக் கொள்வார். நம்முடைய பலவீனங்களிலேயும் நம்மை அவர் தாங்கிக் கொள்வார். அதனாலதான் இந்த பக்தன் இப்படி படிக்கிறார். நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கின்றேன். சரி. நீர் என்னோடு இருப்பதனால் இதுவரை ஜீவிக்கின்றேன். ஜனங்களே வேறு. யெகோவா ஷம்மா, 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 யெகோவா Jesus, யெகோவா ஷம்மா, Jesus, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராஃபா, 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 யெகோவா Jesus, யெகோவா ராஃபா, Jesus, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவன். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Speak out in the mighty name of Jesus. Demon, defeat the demon. Speak out. Come out. Come out. Come out. Come out. In the mighty name of Jesus. Defeat the demon. Out. Out. In the belly, yes. When you power. Out! In the mighty name of Jesus, I command you. Out! Out! You rebellion, you stubborn, you defeated. Out! என் எஜமானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See. Now you prepare, Patia. You prepare. Patia. Yes, that's right. When you go. Yes, we know it. When I cut down. Paul! You're ready to Paul! Paul! Your favorite one? Paul! 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 Mighty name of Jesus! Paul! Paul! Come out! Where do you go? பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தருக்கு முன்பாக எந்த பிசாசும் நிற்க முடியாது. எல்லாம் வெளியே போ. வெளியே வா. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus, வெளியே வா. Yes, வெளியே வா. Yes. வெளியே வா. வெளியே வா. In the mighty name of Jesus. வாயை விட்டு வெளியே வா. வயிற்றை விட்டு வெளியே வா. அந்த ஆவிகள் தூண்டி விட்டு. இந்த சகோதரி விரும்பாமலே சாபங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். எஸ், பிள்ளைகளுக்கு சாபங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியே பாண்டு உனக்கு கட்ட இயேசுவின் நாமத்தில் கட்டளை. எல்லாம் வெளியே வயிற்றை விட்டு வெளியே இயேசுவின் நாமத்தில் கட்டளை. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. சாபங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இவளை விட்டு வெளியே போ. இவளை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை.
ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை, வெளியே போ, வெளியே போ, இவனை விட்டு வெளியே போ. Speak out in Jesus, in Jesus. என்ன ஆலயத்துல ஆடணும், அங்க ஆடி போட்டு இங்க வந்து நீங்க என்னது என்ன நோக்கத்திற்காக இவர்கள் வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும், இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைகார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள், நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே, நரக அக்கினிக்கு போ. உன்னுடைய விநாசம் நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ, போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராதே. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மோடியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணுற உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலையாக்கு. Come out! இவருடைய மனதை கெடுத்து, இவருடைய மனதை குட்டிச்சுவராக்கி, இவளை சின்வாங்க வைக்க வழிகெடுக்கிறேன். எல்லா ஆவிகளும் இப்ப வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Come out! இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். Come out! Come out! Come out! In the mighty name of Jesus. Come out! Come out! Out! In the mighty name of Jesus. Yes, 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 yes. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீர் கொடுத்த விடுதலைக்காய் சோத்திரம்.
உனாவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன் உனாத்துவ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, out, 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 oh, you spirit of death, out, in the mighty name of Jesus. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ, வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வர. Come out devil, come out. Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது, ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் தழும்பு இப்பொழுதே இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும், இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. It's coming, sister. It's coming. Very good. Yes. 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 Oh, yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. Out. Out.
தீர்க்க தரிசன ஆவியல் இவனுக்குள்ள வச்சிருக்கிறபடி நான் சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தீர்க்க தரிசன ஆவியல் இவனுக்குள்ள வச்சிருக்கிறபடி நான் சோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். கடைசி நாட்களில் உங்கள் பிள்ளைகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசன ஆவியை இவன் மேல வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடி சோதரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ரிலீஸ் யுவர் பெர்ஃபெக்ட் அனாயிண்டிங் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஜெபத்தோடு உட்காரலாம். மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்கிறோம் தெரியும். இன்றைக்கு ஜெப அறையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்றேன். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல, ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹல்லேலூயா.